அடுத்தது ஹேட்சிங் பண்ணுறது. ஸோ ஹேட்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ரெட் கலருக்கு மாற்றிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹேட்ச் பட்டன் அழுத்துறேன். இப்போ ராட் அண்டு ஃபஸ்ட்டு நான் ஹேட்சிங் பண்ண போகிறேன். ஸோ ஹேட்ச் பட்டன் அழுத்தியாச்சு. ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஆட் பிக் பாயிண்ட் கொடுங்க. பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ராட் லெவலில் இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்துங்க. ஆங்கிள் 0, ஸ்கேல் 1ன்னு இருக்குது. ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஹேட்சிங் பண்ணியாச்சு. பட் இந்த ஹேட்சிங் லைன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அதனால தான் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹேட்ச் எடிட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்கேல் வேல்யூ வந்து ஒரு 20 1ன்னு இருக்கு இல்லையா, 20ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஹேட்ச் கேப் வந்து 2 ஹேட்சிங் லைன்ஸ்க்கு உண்டான கேப் வந்து அதிகமாகிடுச்சு. இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஹேட்ச் எடிட் ஒரு 15 கொடுத்துக்கலாம். 15. ஓகே. அதே போல் இந்த சைடில் உள்ள ராடு வந்து ரெண்டாவது பார்ட் இல்லையா, அதனால் இதுவும் அதே போல் ஹேட்சிங் பண்ணலாம். பட் ஹேட்ச் ஆங்கிள் மாற்றிக்கணும். ஆடு பிக் பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது மூணும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்திட்டு ஆங்கிள் வந்து ஒரு 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்கேல் வேல்யூ அதேமாரி 15 கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த டைரெக்ஷனில் ஹேட்ச் ஆச்சு. அடுத்து வந்து ஸ்லீவை நம்ம ஹேட்சிங் பண்ண போகிறோம். ஹேட்ச் பட்டன் அழுத்திட்டு ஆங்கிள் ஒரு 60 டிகிரி கொடுத்துக்கலாம். அதே ஸ்கேல் வேல்யூ 15 இருக்கலாம். பிக் பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், என்டர். ஓகே. இப்போ நம்ம ஹேட்சிங் பண்ணியாச்சு.